நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா வந்து சொட்ட கேள்வி கேம் தான். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ஐயோ அது வாயில் நுழைய மாட்டேங்குது. டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். அதுலேயும் ஒரு மெயின் ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து அந்த ஏஞ்சலினா இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கில் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் கிரானியை கில் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு வராது பார்த்தீங்களா, அதேமாரி நீங்கள் ஏஞ்சலினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு டிஸப்பியர் பண்ணி வச்சிடலாம். அது எப்படி பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ வேணும் லைக் பண்ணலாம், மறக்காம லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஷேர் பண்ணலாம்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த 3மே பண்ணால் தான் ட்ரிக்கு ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க்கே ஆகாது. நான் சொல்லி போட்டேன், ஓகேங்களா? Let's get into the சொட்ட கேள்வி கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக் என்ன அப்படின்னா வந்து கிரானியை எப்படி லாக் பண்ணுறது. அதுக்கு நான் நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன். பட் நான் இன்னொரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த மெத்தடை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சொட்டை கேள்வி வரீங்க. கேள்வி என்ன உன் புருஷன் ஒன்று விட்டு ஓடி போயிட்டான் போல், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுங்க, ஓகேங்களா? நான் மொட்டை எனக்கு காணோம், எங்கே போயிட்டான் ஒன்று விட்டு, இதெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியும்டியோ, இந்த மாதிரி சொல்லி அதை கொஞ்சம் டென்ஷன் படுத்தி நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸோ இப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரிக்கே ஆரம்பிக்க போது. இந்த கார் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு இந்த பானைன்னு கிடையாதுங்க. நீங்கள் என்ன பொருளை வேணால் தூக்கி போடலாம், ஆனால் அந்த பொருள் வந்து சொட்டையோட காதில் உழணும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து பானையை தூக்கி போட்டேன். இப்போ சொட்டை கேள்வி என்ன பண்ணும், பெரிய அறிவாளி மாரி ஏதோ கீழே விழுந்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வரும். இருங்க சொட்டை வருதான்னு சொல்லிட்டு சைடில் பார்க்கலாம். சொட்டை கேள்வியா என்னங்க இது மேலே ஏதோ பொருள் உந்த மாதிரி சத்தம் கேட்குது. ஏங்க அது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சுங்க, வேற எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து திரும்ப இந்த கேசலின் எடுத்து மறுபடியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். யாருக்கிட்ட எங்களே ஏமாத்த பார்க்குறிய நீயே, இன்னைக்கு ஒன்று விட மாட்டேன்டியோ. ஓகே, இப்போ வந்து கேஸ்லின் எங்கள் தூக்கி போட்டுடலாம். இப்போ சொட்டை கிளவி பாருங்க, இப்போ வந்து அறிவாளி மாரி கீழே வரும். இப்போ வந்து நீ அதை ஏமாத்திடலாம். இப்போ சைடில் பார்ப்போம், கிளவி வருது பார்த்தீங்களா, சொட்ட எங்கள் சொட்ட எங்களுக்கு எல்லாம் மிகவும் பிடித்த சொட்டை. ஓகே, இப்போ சொட்டை வந்து கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம், போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ இங்கே ஒரு கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போயிட்டு அப்படிங்க பாருங்க அழகாக வந்து இப்படி தள்ளி விட்டணும். ஐயோ சரி தள்ளுறா வர போதுரா கேள்வி. பார்த்தீங்களா, இப்போ சொட்டை வந்து இதை தாண்டி வராது. இங்கே பார்த்தீங்களா, பார்த்தீங்களா ஃப்ரான்ஸ், சொட்டை கேள்வி பார்க்குது. என்னடா இது, என்னால் தாண்ட முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. இப்போ பாருங்க, நான் வந்து இதை கீழே கூட தள்ளி விட்றேன். அப்போ கூட சொட்டை கேள்வியால் வந்து பார்த்தீங்கன்னா தாண்ட முடியாது. சொட்டை கேள்வி வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், நான் தள்ளி விட்டு கூட சொட்டக்கை வந்து கீழே போய் பார்த்துட்டு வருது. ஏன்னா அதால் இதை தாண்டி வர முடியாது. நீங்கள் கேட்கலாம் இந்த ட்ராப் எவ்வளோ நேரம்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்காகவே வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த ட்ராப் எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க. ப்ரோ ஃபஸ்ட்டு ட்ரிக் பயங்கரமாக இருக்கும் ப்ரோன்னு போடுங்க, இல்லைனா வந்து சுமாராக இருக்கும் ப்ரோ அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் போடுங்க. பட் அடுத்த ட்ரிக் ஏஞ்சலினா ட்ரிக், இது செம்ம பயங்கரமாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலேயே இப்போயே வந்து டக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இதுதான் மெயின் ட்ரிக்கு, இது ஒர்க் ஆகாது. இது என்னோட சாபம், இப்போயே சொல்லிட்டேன், இது என்னோட சாபம். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இந்த பானையை கொண்டு போயிட்டு கட்டையை உடைக்க யூஸ் பண்ணிக்கணும். ஐயோ இங்கே போய் போட்டேனே பானையை. சரி இருங்க, இது எடுத்துகிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த 2 கட்டைக்குள்ளே போட்டால் நம்மளுக்கு ஒரு கட்டை கச்சிரும். ஓகே, இப்போ இது உள்ளே போட்டு நம்ம வந்து ஒழிஞ்சிக்கலாங்க. ஸோ இங்கே ஒழிஞ்சிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த சொட்டைகளை வந்து பெரிய அறிவழி மாரி வரும். தைரியமாக இருந்தா, நீ ஒரு புத்திசாலியாக இருந்தானா, உன் புருஷன் உன்கிட்ட திரும்ப வரணும்னு நீ ஆசைப்பட்டனா அந்த கட்டையை உடச்சி விடு. வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ வந்து கட்டையை உடச்சி விட்டுருச்சிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கட்டையை வச்சு தான் அந்த ஏஞ்சலினா ட்ரிகர் பண்ண போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே அப்படியே வாயால் சொல்கிறேன்னா அப்புறம் இது கேம் பிளே வீடியோ சொல்லுங்களா. கிளவி சீக்கிரம் போ, இது வேறு அப்படி இங்கே நிற்குது. சீக்கிரம் போய் தொலை, எவ்வளோ நேரம் பார்க்குது, ரைட்டு லெஃப்ட்டுன்னு மண்டையில் கொஞ்சம் கூட மசாலா இல்லை பாருங்களா அதுக்கு. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு வந்து இதை விட்டு வெளியே வந்துட்டு, ஓகே இப்போ இதை தள்ளி விட்டு அப்படியே சொட்டைக்கிளியை கொஞ்சம் மேலே வர வச்சுட்டு அப்படியே கீழே ஸ்டைலாக குச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ சொட்டை கிளவி மேலே வந்திருக்கோம். அப்படியே கீழே போயிடா தம்பி, அவ்வளோ தாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்ரிக் இருக்குது தெரியுமா, ஞாபகம் இருக்கா நண்பர்களே?
குனிஞ்சிட்டு நிற்கும்போது பெட்டு கீழே போகணும். இதான் பெட்ரிக்கு. இது ஒர்க் ஆகலை. திரும்ப குனிஞ்சிட்டு நிற்கும்போது பெட்டுக்கு அடியில் போகணும். அவ்வளோதான், ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த பெட்ரிக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து படிக்கட்டாண்ட போயிட்டு கீழே உள்ள போகிறோம். ஸோ டக்குன்னு வந்து இந்த படிக்கட்டுன்னு இல்லைங்க, இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம டக்குன்னு போயிட்டு கீழே விழணும். ஸோ ஃபஸ்ட்டு சைடில் போங்க. நான் எப்படின்னு சொல்கிறேன், இப்படி சைட்லேயே போகணும். ஓகேங்களா, இப்படி சைடில் போயிட்டு இந்த எண்டுக்கு வந்துடுங்க. இந்த எண்டுக்கு வந்துட்டு அப்படியே அழகாக டப்புன்னு கீழே குச்சிருங்க. இப்படி மட்டும் நீங்கள் கீழே குதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு பக் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, இல்லை மெயின் மேட்ரே இந்த கட்டையை ஒழுங்காக போடணுங்க. இந்த கட்டையை போட்டிங்கன்னா நீங்கள் ஏஞ்சலினாவை கில் பண்ணலாம். அதாவது 2 நிமிஷத்துக்கு டிஸப்பியர் பண்ணலாம். அந்த 2 நிமிஷத்தில் நீங்கள் கீழே போயிட்டு என்னென்ன எடுக்க முடியுமோ அது எல்லாமே எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஏஞ்சலினா கீ, அந்த சாவி இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லாமல் கூட நீங்கள் கீழே போகலாம். இந்த ட்ரிக்கே அதுதான். ஸோ அந்த சாவி கூட உங்களுக்கு தேவையில்ல, நீங்கள் அப்படியே அழகாக கீழே போயிட்டு என்னென்ன பொருள் வேணுமோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து பாருங்கள், நான் எப்படி பிளாங்கை போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே ஏறுற மாதிரி போடணும். சீக்கிரம்டா, கமான்ட்ரா. இந்த போர்த்துக்கு முன்னாடி இந்த பெட்ரிக் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெட்ரிக் பண்ணலன்னா உங்களால் மேலே ஏற முடியாது. அதையும் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் கரெக்டாக போட்டேன்னு நினைக்கிறேன். தாங்க இப்படி வந்துட்டேன்னா இங்கே வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு குனிற பட்டன் கொடுத்துடணும். ஸ்பீடாக போயிட்டு குனிற பட்டன் கொடுத்துனா நம்ம இங்கே வந்துடுவோம். இங்கே வந்த உடனே அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே, அப்படியே கொஞ்சம் கீழே குச்சிடணும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினாவை பக் பண்ணி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், நான் வந்து பொய் சொல்லலை, உங்களுக்கு வந்து நான் சுற்றி காட்டுறேன். எங்கேயாவது ஏஞ்சலினா தெரியுதா நண்பர்களே? தெரியாது, ஏன்னா ட்ரிக்கு அப்படி. இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது ஏஞ்சலு, தேடுங்க. எங்கே இருக்குது ஏஞ்சலு? வாங்க நம்ம சேர்ந்தே தேடலாம். ஓகேங்களா, நீங்கள் மட்டும் தேட தேவையில்ல, நான் பொய் சொல்கிறேன் நீங்கள் நினச்சிங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே வந்து நம்ம சேர்ந்தே தேடுவோம். எங்கே ஏஞ்சலுங்க பாருங்கள், இங்கே இருக்கா? இல்லை. சரி, இந்த லிஃப்ட்டில் இருக்கா? அடா போங்கடா, இங்கேயும் இல்லைடா ஏஞ்சலு. சரி, இந்த இங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் இல்லை. எங்கே தாண்டா ஏஞ்சல்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதுதானே நான் ட்ரிக்கு அதுதான் நாங்கள் வீடியோ போடுறோம். யார் ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னா யார் அப்படின்றத கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இதாங்க அந்த ட்ரிக்கு. இப்போ வாங்க நம்ம கடைசி ட்ரிக்குக்கு போகலாம். இது என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஹைடிங் ட்ரிக்கு தான். இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சொட்டை கிளவியை மேலே வர வச்சு அந்த கட்டையை எடுக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிறப்பாக தரமாக அந்த சம்பவத்தை வந்து நம்ம செஞ்சு விட்டுலாம். சீக்கிரம் போடு. ஓகே, இதை போட்டாச்சுங்களா? இப்போ வந்து அப்படியே அழகாக வந்து இங்கே ஒழிஞ்சிக்க வேண்டியதான். சீக்கிரம் கிளவி, கமான். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், என்னை டென்ஷன் படுத்தாத. ஓகே, சொட்டை கிளவி வந்துடுச்சு. வா 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 ராரா தகுச்சுக்கு தாரா. கட்டிடு. இது சொட்டை வருது, சீக்கிரம். எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு பார்க்கலையா, நான் கூட வருதுன்னு நினச்சிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ட்ரிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி, இது என்ன ட்ரிக் அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு வந்து சொட்டை கேள்வியை வெறுப்பேற்றுற ஒரு ட்ரிக்கு. நிறைய பேர் வந்து இந்த கேமை ஜெயிக்கணும்னு ஆட மாட்டாங்க. இந்த சொட்டை கேள்வியை வந்து அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ் போய்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. சரி, வீட்டுக்கு வந்து இந்த கேமில் வந்து சொட்டை கேள்வியை டென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கேம் ஆடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கான ட்ரிக்கு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட்டு ஹைடிங் ட்ரிக்கு. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சொட்டை கேள்வியை வந்து லாக் பண்ணி விட்ருங்க. ஏன்னா இந்த ட்ரிக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொட்டை கிளவியை வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, விஷ ரூமு, அதில் போட்டு லாக் பண்ணி விஷத்தை போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மயக்கம் போட வச்சிடணும். கிழவை வா, கிழவை இங்கே தான் மொட்டையாக இருக்கிறான், உன்னை தேடுறான், உன்னை பார்த்து உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண வந்திருக்கான் கேவி, ப்ரொப்போஸ் பண்ண, சீக்கிரம் வா கிழவி. என்னடா இவ்வளோ சொல்லியும் வர மாட்டேங்குது. வந்துச்சு ப்ரொப்போஸ் கேட்குதா? அந்த ரூம்குள்ளே தான் இருக்கான். உனக்கு ரோஸ் எடுத்து வச்சுருக்கான் பாரு, ரோஸு போய் வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ரோஸு கேட்குதா? ரோஸு ஏண்டி சாகுற வயசில் கழுத்தில் மாலை போடுற வயசில் ரோஸு கேட்குதா? ரோஸு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போயிட்டு படிக்கட்டு மேலே போட போகிறோம். ஸோ படிக்கட்டு மேலே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து படிக்கட்டில் ஏறிக்கலாம். பட் இந்த ட்ரிக்குக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிக் பண்ணணும். ஸோ குனிஞ்சிட்டு உட்காரணும், இல்லை தப்பு, குடியும் போது அப்படியே ஏஞ்சிக்கும் போது உட்காரணும், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரிக்கு ஒர்க் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து படிக்கட்டுலேருந்து இங்கே கீழே குதிக்கணும். குதிச்சோன்னா நம்ம லைட்டாக பக் ஆகிடுவோம். இப்போ நம்ம வந்து படிக்கட்டு மேலே வந்து இந்த கட்டையை போடணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு சவாலான விஷயம். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்கில்லாக இருந்தீங்கன்னா, அதாவது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த ட்ரிக்கை, ஸோ எனக்கு டைம் ஆகுது. நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை ஒரு 2-3 தடவை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது பழக்கமாயிடும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால தான் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டை கேள்வியை வந்து பிளாக் பண்ணி விட்டேன். ஓகேங்களா, அந்த கீழே இருக்க ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து லாக் பண்ணி விட்டேன்.
ஓகே, இப்போ இதில் ஏற முடியுமான்னு பார்க்கலாம். இல்லை, ஏற முடியல. ஓகே, இதில் ட்ரை பண்ணலாம். இதுலேயும் ஏற முடியல. ஐயா, சரி ஓகே, லாஸ்ட் ட்ரை. அடங்கொய்யால. சரி, இப்போ பார்ப்போம். ஷட், என்னங்க இது, வாழ்க்கையில் ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. வாழ்க்கையில் ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா தம்பி. சரி, பேச்சு ஏற முடியுதான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, ஸோ கைஸ், இப்போ என்ன எப்படி போகணுன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். கரெக்டாக அந்த கட்டை வந்து அந்த படிக்கட்டு மேலே இருக்கணும். அது மூலிமா நம்ம ஏறி இந்த படிக்கட்டு மேலே ஏறணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி வேணால் போடலாம். ஆனால் எனக்கு என்ன, இந்த கட்டை அந்த மேலேயே அந்த படிக்கட்டு ஹோல்டர்லேயே பட மாட்டேங்குது. அடாடாடாடாடாடா, என்னடா இது? ஏங்க இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஒர்க் ஆகிருக்கும் போல இருக்குது. இப்போ என்னங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் தானே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இது என்னடா இது சகுனம்? வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் ஒர்க் ஆகுது, ரெக்கார்டு பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எல்லாம் என் நேரம். சரி ஓகே, வாங்க மறுபடியும் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு வழியாக நான் போட்டுட்டேன். இப்போ இது மேலேயும் ஏறிட்டேன். ஓகேங்களா? இப்படி ஏறிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே இந்த படிக்கட்டு ஹோல்டர்லேயே நடந்து போகணும். ஸோ அவ்வளோதாங்க, இதாங்க ட்ரிக்கு. சொட்டைக்கிழவியால் உங்களை அடிக்க முடியாது. செம்ம காமெடியாக இருக்கும். ஓகே, இப்போ அது எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். நான் வேறு கீழே வந்துட்டேன். சரி ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் மேலே வந்துட்டீங்களா? இப்போ வந்து சொட்டைக்கிழவி வந்து வேலை வந்துச்சுன்னா அது பார்க்கும். என்னடா இது, இவன் என்னடா பண்ணுறான், எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு சொட்டைக்கிழவி தேடும். இப்போ பாருங்களேன், சொட்டைக்கிழவி பார்க்குது. ஆடா, எப்பட்றா அங்கே போனாடாய், டே கீழே இறங்கி வாடா, உன்னை அடிக்கணும்னு கையெல்லாம் வந்து அரிக்குதுடா அப்படின்னு. அரிக்குதா? அரிக்குது அடி கிளவிய அரிச்சா உன் மண்டையை போட்டு சுரிஞ்சு கொடி கைவி. ஓகேங்க, பாருங்கள், கை வந்து பார்க்குது. எப்படா மாலை போனான், அவனும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி பார்க்குது. போட்டு அஸ்கு புஸ்கு அப்ளை வாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொட்டைக்கிழவியை வந்து ட்ரிக் பண்ணி விட்டோம். ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிக் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ கைஸ், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரானியில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிரானி கேமை முடிக்க